வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். நான் இப்போ நம்ம சேனல் கொஞ்ச நாளா நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்று ஒரு தகவல் சுதாமா நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பலவிதமான பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு குறுகிய காலத்துல எனக்கு நீங்க இந்த அளவு வரவேற்போம், நல்ல வாய்ப்பும் அளிச்சதுக்கு என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். இப்ப நம்ம என்ன பேச போறோம்னா சஷ்டி. ஆக்சுவலா இதை 2 நாள் முன்னாடியே கொடுக்கணும் தான் நினைச்சேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல சஷ்டி விரதம் முதல்ல போட்டோம். ஸ்டார்டிங் ஆரம்பிச்சப்போ ஒரு 3 months முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ அப்டேட்டட் சரி கொடுக்கலாம். நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஏன்னா அப்போ வெறும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கறனால சரி புதுசாவே நம்ம கொடுப்போம். புது புது முருகர் போட்டோஸை வச்சு நம்ம அழகா புதுசா கொடுக்கலாம். பார்க்குறவங்களும் கொஞ்சம் புதுசா நல்லா இருக்குங்கிறனால நான் சஷ்டி விரதம் புதுசா கொடுக்கலாம். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. உங்களோட ஆதரவுனால தான் நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி இருக்கோம். அதனால புது புது சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம இந்த சஷ்டி விரதம் கொடுக்கலாம். மன்னிச்சுக்குங்க, நான் ஒரு 2 நாள் முன்னாடி கொடுத்துருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பரவாயில்ல, இப்போ இது நீங்க பார்த்துக்குங்க. இனிமே நான் உங்களுக்கு ஒரு 2 days முன்னாடியே நான் கொடுத்துட்றேன் பதிவு எல்லாத்தையுமே. இப்போ நம்ம கலியுக கடவுள், கண்கண்ட தெய்வம் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். சஷ்டின்றது ரொம்ப 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 முருகருக்கு உகந்த பண்டைய காலத்துலேருந்தே வழிபடுற ஒரு விரதம்னா அது சஷ்டி விரதம் தான். நமக்கு முன்னோர்கள் ஒரு வாக்கியமே சொல்லியிருப்பாங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அகப்பையில் வளரும். என்ன வளரும்? அகப்பைனா கருப்பை, குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சஷ்டி விரதத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தா கண்டிப்பா உடனே 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 7 வருஷம் 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனா அது மூலமா பிறக்க போற குழந்தை வாழ்க்கையில ரொம்ப சாதிக்கும். முருகப்பெருமானோட அறிவும் அவரோட ஞானமும் பெற்ற குழந்தையாகத்தான் பிறக்கும். அதனால நம்பிக்கையோட எதை ஒண்ணுமே செய்யுங்க. சரி, இப்ப நம்ம ஒரு பேசிக்கலா எப்படி நம்ம இந்த கடவுள் இல்லைங்க, எந்த கடவுளா இருந்தாலும் இதுதான் முறை. நம்ம காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிக்கிறோமா, வாசல் தெளிச்சு கோலம் போடுறோமா, நல்ல கலர் கோலம் போடுங்க, அப்பதான் அழகா இருக்கும். ஏன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிக்கும் போது ஒரு 5க்கெல்லாம் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு கோலம் போட்டு நமக்கு பர்ஃபெக்டா போட்டோம்னா அப்ப விளக்கேற்ற முடியும். முதல்ல வாசல்ல விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க வரணும்? பூஜை ரூம்ல ஏத்தணும். ஏத்துறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? பூக்கள் எல்லாத்தையும் சாமி படத்துல முன்னோரப்படுறது பூக்களை வைங்க. ஓகேங்களா? நிலைவாசலுக்கு 2 தீபம் வெளியில ஏத்துங்க, அதுக்கப்புறம் உள்ள ஏத்துங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையில, என்ட்ரன்ஸ்ல, நிலவாசல்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, முடிஞ்சா சாம்பிராணி போடுங்க, இல்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடுங்க. அதையும் தாண்டி நம்ம ஊதுவத்தி என்ட்ரன்ஸ், பூஜை ரூம்ல எல்லாத்துலயும் நீங்க ஏற்றலாம். சாமிக்கு அன்னைக்கு நெய்வேத்தியம் எப்பவுமே அவருக்கு பிடிச்சது தெனமாவு, தனையும் இதுவும் வெல்லமும் கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச அந்த என்ன சொல்றது, நம்ம பாயசம், பைத்தம்பருப்பு பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப நல்லது, கடன் தீர்க்கும். விளக்கு ஏற்றணுமா, எப்பவும் போல நீங்க ஏத்துறது இல்லாம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வெத்தலை தீபம் விளக்கு ஏற்றலாம், ரொம்ப நல்லது. அந்த வெத்தலை தீபம் 6 தீபம், ஒவ்வொரு நுனியிலையும் பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் குங்குமம் தடவிடுங்க. இதுக்குன்னே நீங்க தனியா விளக்கு ஏத்திக்குங்க. ஓகேங்களா? அந்த விளக்கு ஏத்துங்க. நான் ரீசெண்டா குன்றத்தூர் கோயில் போயிருந்தேன். நான் குன்றத்தூர் கோயில் போனது ரொம்ப நல்லதா போச்சு. அதுவும் சஷ்டிக்கு தான் போயிருந்தேன். நார்மல் சஷ்டி, போன வாரம் சஷ்டி இருந்தது. இப்போ இது சஷ்டி விரதம். நான் எப்பவுமே சஷ்டி விரதத்துக்கும் ஃபாஸ்டிங் இருப்பேன், இதுக்கும் பண்ணுவேன். அதனால ஒரு சஷ்டிக்கு போயிருந்தோம். நல்ல க்ரௌடுங்க, செம்ம கூட்டம். சரி, நம்ம முருகர் கோவில், நம்ம குன்றத்தூர் முருகர் கோயில் இல்லைங்களா, இதுக்கு தனி வரலாறு இருக்கு. இதுக்கு நான் தனி பதிவே போட்டிருக்கேன். அந்த எல்லாமே லிங்க்ல இணைக்கிறேன். இந்த பதிவோட நான் லிங்க்ல இணைக்கிறேன். பழைய சஷ்டி விரதம் எப்படி போட்டேன் அந்த பதிவு. அதுக்கப்புறம் இது மலை அடிவாரம் ஏறும்போது சைட்ல கீழே இறங்கி போனேன்னா பாதாள விநாயகர் இருப்பாரு. அவரை நீங்க கும்பிட்டுட்டு அப்படியே படியேறி வந்தீங்கன்னாக்கா வெறும் 84 படி, அழகா ஜம்முன்னு 2 பக்கம் மலை, சூப்பரா இருக்கும். பாருங்க, விநாயகர் கீழே இருப்பாரு, இது உள்ள அறுபடை வீடுக்கும் அழகா சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. இந்த இது முடிச்சுட்டு நீங்க கோயில் நாங்க போனப்போ ரொம்ப அற்புதமாகவும் சூப்பராகவும் இருந்தது கோவில். அது இல்லாம இப்போ இன்னொரு விஷயம், இந்த ஜூலை 7 குன்றத்தூர் கந்தழீஸ்வரர் கோயில்ல என்னது கும்பாபிஷேகம் பண்றாங்க. ஜூலை 7. அதையும் நான் இது போட்டிருக்கேன், கந்தழீஸ்வரர் ஆலயத்தை இது பத்தி போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன்.
இதுவும் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து கடன் தீர்க்கும் பதிகம். வறுமை யாழ்ப்பினி ஆற்றப்படாதுளம் உருகிப் போனது தேற்றப்படாதினி மகிமைக் கேடுகள் பார்க்கப்படாதென அலையாயோ வலிய போய் உடல் கூச்சப்படாமையும் இடிய பேசிய நாசிக்கலாமையும் மறுசொற் காதுகள் கேட்கப்படாமையும் வரலாமோ. இந்த பதிகம் வந்து திருப்புகழ். கருவி பாய்புலி வேட்டைக்குளே வருப்பசுவைப் போல் மிடியார் பட்ட பாடெழு கதையை பாரினி லார்க்குச் சொல் வேனினும் அறியாயோ கவலை சாகர நீச்சுக்குளே உயிர் தவறிப்போம் என ஓட்டத்தில் ஓடியே கருணைத் தோணியே மன்னிக்கவும் குறைபட்டே உயிர் காத்துக் கொள்வாயென முறையிட்டேற் கரி கூப்பிட்ட நாளொரு குறளிற்போய் உயிர் மீட்டுக் கொள்வோர் திருமுருகோனே. குளிர் முத்தாளணி மூக்குத்தி யோடணி கலபப் பூண்முகை பார்த்துப் பெண் மோகினி குவளைப் பார்வையில் மாட்டிக் கொளாதருள் குருநாதா. நிறையத் தேன்விழு பூக்கொத்திலே கனிக்கிழிய தான்விழு காய்க்கொத்திலே மயில் நடனக் கால்படுத் தோப்புக்களே கயல் வயலூரே. நதியே காவிரி ஆற்றுக்கு வலேவரு வளமை சோழ நன்னாட்டுக்கு ளேரக நகரேற் சீர்பெரு மோட்சத்தையே தரும் பெருமாளே. துயர மருநின் வறுமை தொலையும் ஒழிய மமிர்தம் சுரபானம் சுரபிக் குளிகை எளிது பெருகத் துவளும் எமது பசித்தீர தயிரு மமது மமையு மிடுக சவடி கடக நெலிக்காரை தருக தகடா துரக எனுமிடி விரக தவிர தொருநாளே. இந்த பதிகம் வந்து பாத்தீங்கன்னா உயர நிகரில் சிகரி மிடரு முடலும் மௌன நெடுமார்பும் உருவ மகர முகர திமிர உததி உதர மதுப்பீர அயர் அமரர் சரணு நிகழ முரிய எரிய மயில் வீரா அறிவு முரமும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே. இந்த கடன் தீர்க்கும் பதிகம் வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளத்தை சேர்க்கும். செல்வ வளம் சேர்ந்ததுன்னா நம்மளோட கடன் பிரிமை வடு மிடி எல்லாமே இது ஆயிடும் இல்லைங்களா. அதனாலதான் இந்த பதிகத்தை இந்த சஷ்டியோட இணைச்சிருக்கேன். ஸோ செவ்வாய் வரையில நீங்க இந்த வெத்தலை தீபத்தை எப்போ வேணாலும் ஏற்றலாம். காலையில 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, அதோட ஈவினிங் இது நைட் 8லேருந்து 9. என்னங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நாள் ஒரு அது ஃபர்ஸ்டே நான் போட்டிருந்தேன் முதல்ல ஆரம்பிச்சு 1 மாசத்துல இப்போ ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு. நிறைய சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க. உங்களுக்காக நான் புதுசா போடுறேன். இது எல்லாத்தையுமே பாருங்க. இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பழைய வீடியோஸையும் இந்த லிங்க்ல இணைக்கிறேன். ஓகேங்களா. என்னென்ன பதிகம் பாடணும் படிக்கணும் எல்லாமே இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். இது இல்லாம நீங்க வேல்மாறல் வேல் வகுப்பு கந்த சஷ்டிக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் கம்பல்சரி படிக்கணும். திருப்புகழ் அப்புறம் கந்தர் கலிவெண்பா கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் எதை வேணாலும் படிக்கலாங்க. ஸோ இந்த இது நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.